إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பின் ஊடாக அஷ்ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நடத்திய நோன்பு தொடர்பான 2 நூட்கள், ஒன்று மகாசிதுஸ் ஸௌம் என்ற நூல், இமாம் அபுல் இஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த நூல், அதே போன்று நூருல் பசாயிர் என்ற நூல் ஷேக் சாதி ரஹிமஹுல்லா அவர்களுடையது, அஸ்ஸாதி. அந்த வகுப்புக்கள், அவர்கள் நடத்திய அந்த வகுப்புகளில் இருந்து, அந்த நூட்களை மையமாக வைத்து அவர்கள் நடத்திய வகுப்புகளிலிருந்து அதிலே பெறப்பட்ட பயன்களாக இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த செய்திகள். ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் சவுதி நாட்டுடைய சமகால ஒரு அறிஞர்களில் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அதில் அவர் முதல் விடயமாக சொல்கிறார்கள், அதாவது ஒரு நோன்பாளி ரமதான் காலத்தில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளி மீது உள்ள கடமை, அந்த மாதம் நுழைவதற்கு முன்னால் நோன்பை பற்றிய சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வது. ஏனெனில் அவரது இபாதத் பாழாகிவிடக்கூடாது. அவரது நோன்பென்ற இபாதத் பாழாகி விடாமல் இருக்க வேண்டுமென்றால் நோன்பின் சட்டதிட்டங்களை அவர் கற்றுக்கொள்வது கட்டாயமாகும். அவர் அறியாத புறத்தில், அவர் உணராத புறத்தில் அவரது அந்த அமல் வீணாகிவிடக்கூடாது. எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை செய்வதற்கு முன்னால், அந்த அமல் கடமையான ஒரு அமல் என்று வருகின்ற போது அந்த அமலை பற்றி கற்றுக்கொள்வதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சில வணக்கங்கள், அந்த வணக்கங்கள் உடைய காலம் நெருங்குகின்ற போது, ரமதான் நெருங்கும் போது நோன்பை பற்றிய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது, அதே போன்று ரமதானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் தொடர்பான சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது, அதே போன்று பெருநாளுக்கு முன்னால் பெருநாட்களை பற்றிய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது. இவ்வாறாக என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் அது தொடர்பான சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அறிஞர்கள் நோன்பு தொடர்பான தலைப்புகளில் நிறைய நூட்களை தொகுத்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான நூட்களை நாம் ரமதான் நெருங்குகின்ற போது நாம் என்ன செய்வது? கற்றுக்கொள்வது. பிறரோடு உட்கார்ந்து நாம் என்ன செய்வது? அதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி அதை நினைவுபடுத்தி கொள்வது, ஒரு வகுப்பாக நாம் நடத்துவது, இது போன்ற ஏற்பாடுகளை நாம் என்ன செய்வது? செய்வது. 4ஆவதாக
குறிப்பிடுகின்றார்கள், இந்த நோன்பென்ற வணக்கத்தின் உன்னதமான அந்த நோக்கத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகலாம். எனவே இதுதான் இதனுடைய மாபெரும் நோக்கமாக, இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. ஐந்தாவது குறிப்பிடுகின்றார்கள், குர்ஆனுடைய சுன்னாவுடைய சஹீஹான சுன்னாவுடைய ஆதாரங்கள் அடிப்படையிலே, இஜ்மாவுடைய அடிப்படையில் ரமலான் மாதத்துடைய நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆறாவதாக குறிப்பிடுகின்றார்கள், மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், நோன்பாளிக்காக அல்லாஹ்விடத்திலே அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள். அவரிடத்திலே ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற போது, அதாவது அவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறார். நோன்பு திறக்க வைக்கின்ற போது அவருக்காக, அந்த நோன்பு திறக்க வைக்கின்றாரே அவருக்காக மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்கள், பிரார்த்திக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி சுனன்களில், சில சுனன்களில் இடம்பெற்றிருக்கிறது. வைஸ்னாதுஹு லா பஅஸ பிஹி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை என்ன பரவாயில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். வசலாத்துல் மலாயிகா, மலக்குமார்களுடைய சலாத் என்பதன் மூலம் நாடப்படுவது, அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவருக்காக துஆ செய்கிறார்கள் என்பதுதான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஏழாவதாக சொல்கிறார்கள், ரமலான் மாதத்திலே சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகின் வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்ற விடயங்களை பொறுத்தவரையில் இது என்னது, இது வெளிப்படையாக இவைகள் நடைபெறுகின்றன. இதற்கு வேறு எதுவும் என்ன மாற்று கருத்துக்கள் இல்லை. அவைகள் யதார்த்தமாக, இவைகள் நிதர்சனமாக நடைபெறுகின்றன என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து எட்டாவது விஷயமாக சொல்கிறார்கள், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று சொல்கின்ற போது, அதாவது செய்திகளை திருடக்கூடிய ஷைத்தான்கள், அதே போன்று அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் என்ற வேறுபாடின்றி அனைவரும் விலங்கிடப்படுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு மனிதனோடு இருக்கக்கூடிய கரீன் என்ற அந்த ஷைத்தானை தவிர அவன் விலங்கிடப்படுவதில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்பதாவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நோன்பை தன்னோடு இணைத்து கூறியிருப்பது இதற்குரிய சிறப்பை குறிக்கின்றது. அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் கூறினானே, எனவே அது நோன்புடைய மிகப்பெரிய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும். அதற்கு இரண்டு விதமான விளக்கங்களை அவர்கள் இதிலே குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நோன்பு என்பது ஒரு மறைமுகமான ஒரு அமலுன் ஹஃபி என்பது. அடுத்து இரண்டாவது விடயமாக அதிலே அவர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நோன்பென்ற வணக்கத்தின் மூலம் என்ன செய்கிறார், ஒருவர் தனது மனோ இச்சைகள், ஆசைகளை அவர் விட்டு விடுகிறார், ஆசைகளை அவர் விட்டு விடுகின்றார் என்ற அந்த விளக்கத்தையும் அதிலே குறிப்பிடுகின்றார்கள். பத்தாவதாக குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய ஒரு வசனம், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி உண்டு என்ற வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, அதாவது இந்த வசனத்திலே பொறுமையாளர்கள் என்பதன் மூலம் நாடப்படுவது ஹும் அஸ்ஸுவாம், அவர்கள் என்ன, நோன்பு நோட்கக்கூடியவர்கள், நோன்பு நோட்பவர்கள். அதிகமான மார்க்க அறிஞர்களிடத்திலே இதற்குரிய விளக்கம் இதுதான் என்று
அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்பதை பொறுத்தவரையில் இது அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாளியை நரகை விட்டு என்ன செய்கிறது, தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எனவே அவரை இந்த உலகத்தில் அது என்ன செய்கிறது, அந்த நோன்பு அந்த அடியாரை பாவங்களை விட்டு மனோ இச்சைகளை விட்டு தடுக்கின்றது. இப்போ அது நாளை மறுமையில் எப்படியான பயனை பெற்றுக் கொடுக்கிறது என்றால் அது அவரை என்ன செய்கிறது, நரகை விட்டு அவரை தடுக்கின்றது. 12வதாக சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளியை ஒருவர் ஏசுகின்ற போது அல்லது ஒருவர் நோன்பாளியோடு தர்க்கிக்க வருகின்ற போது அந்த நோன்பாளி இன்னி ஸ்வாயிம் என்று 2 முறை குறிப்பிட வேண்டும். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற அந்த வாசகத்துக்கு ஏற்ப அதில் அல்லாஹும்ம என்ற வாசகத்தை குறிப்பிடக்கூடாது. அந்த வாசகம் இடம்பெறவில்லை. அல்லாஹும் இன்னி சாயிம் என்று அல்லாஹும் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. இன்னி சாயிம் என்றுதான் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இன்னி சாயிம் என்று 2 முறை கூறுவதுதான் நபி வழியாக இருக்கிறது. வஹாதா ஃபி ஸௌமின் நஃப்லி வல் ஃபர்த், இது உபரியான நோன்பிலும் தான், அதே போன்று ஃபர்லான நோன்பிலும் தான் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று 13வதாக சொல்கிறார்கள், நீ நின்ற நிலையில் இருந்தால் உட்கார் என்று வரக்கூடிய வாசகம். அதாவது ஒரு நோன்போடு இருக்கும்போது ஒருவர் உம்மை திட்டினால், உம்மோடு தர்க்கம் செய்தால், நீர் நின்ற நிலையில் இருந்தால் உட்காருவீராக என்று வரக்கூடிய இந்த வாசகம் என்னது, ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 14வது விஷயமாக சொல்கிறார்கள், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது, அதாவது அவர் நீண்ட நேரம் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கின்ற போது அது உள்ளே இருந்து ஏற்படக்கூடிய ஒன்றுதான். எனவே இந்த வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் நறுமணத்தை விட என்னது, சிறப்புக்குரியது என்பதை பார்க்கின்றோம். எனவே அதற்கான சிறப்பை அந்த ஹதீஸ் கூறிக்கொண்டு இருக்கிறது. எனவே இந்த சிறப்பு அவருக்கு உலகத்திலும் மறுமையிலும் என்பதையும் சொல்கிறார். அடுத்ததாக நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் என்பதற்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது நோன்பை திறக்கின்ற போது அந்த இபாதத்தை அவர் நிறைவு செய்த அந்த மகிழ்ச்சி அவருக்கு இருக்கிறது. இபாதத்தை நாம் என்ன செய்து விட்டோம், நிறைவு செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டோம். அதே போன்று நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கின்ற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது அதற்கு அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலி, அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதே போன்று ஹதீஸில் வரக்கூடிய வாசகம், ஹதீஸுல் குதுஸிலே வரக்கூடிய வாசகம், அவன் அந்த மனோ இச்சையை என்ன செய்கிறான், விட்டு விடுகின்றான், இந்த ஆசையை இச்சையை விட்டு விடுகின்றான். அதாவது மதுஹபுல் ஜும்ஹூர், மதுஹபுல் பெரும்பான்மையான அந்த ஜும்ஹூர்களிடத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட மதுஹப் அதாவது மதி என்பது என்ன செய்யும், நோன்பை முறிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் சஹீஹ் அதில் சரியானது, அது என்ன செய்யாது, அது நோன்பை முறிக்காது என்பதுதான், நோன்பை முறிக்காது என்பதுதான். சஹீஹ் அன்னல் மதிய லைஸ பிமுஃபத்திர் என்ற அந்த விளக்கத்தையும் சொல்கிறார். எனவே ஒரு அந்த ஆசை உணர்வு ஆள் வெளிப்படக்கூடிய அந்த நீர் அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது என்பதுதான் சரியான கருத்து. அவர் இச்சையை என்ன செய்கிறார், விட்டு விடுகிறார் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் இங்கே உடலுறவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த ஷஹவத் என்பதுதான். அது என்ன செய்யும், அவருக்கு விந்தை அது வெளிப்படுத்தும், அல்லது அது தொடர்பான அந்த செயல்பாடுகள், உதாரணமாக ஒருவர் சுய இன்பத்தின் மூலம் என்ன செய்கிறார்,
விந்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் இவைகள் என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். இவைகள் நோன்பை முறிக்கக்கூடிய இந்த இரண்டும், அதாவது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது சுய இன்பத்தின் மூலம் இந்திரியம் வெளிப்படுவதாக இருக்கலாம். இவைகள் நோன்பை முறிக்கக்கூடியவைகள். அவர் இச்சையை அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த ஆசைகளை தியாகம் செய்து இந்த நோன்பை நோக்கிறார். அதை இங்கே முறிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 18வது விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமதானு இலா ரமதான் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். ஒரு ரமதானிலிருந்து மறு ரமதான் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். என்ன? பெரும் பாவங்களை அவர் தவிர்த்து இருக்கின்ற போது. இதற்கு அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், எவர் பெரும் பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்கிறாரோ அவருக்கு என்ன செய்யும்? அந்த ஒரு ரமதானிலிருந்து மறு ரமதான் வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும். ஆனால் நிபந்தனை என்ன? பெரும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதே போன்று 19வதாக சொல்கிறார், யார் ஈமானோடும் இஹ்திசாப் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் ரமதானில் நோட்பாரோ அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல் முஃப்தார் அன்னஹு முகஃபிருன் லிஸ்ஸகாயிரி தூனல் கபாயிர். இங்கு பரிகாரம் என்பது பெரும் பாவங்களுக்கு அல்ல, சிறிய பாவங்களுக்கு தான். அதே போன்று ஈமானன் வஹ்திசாபன் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஈமானன் பிஹி என்றால் ஐபி உஜூபிஹி, அந்த நோன்பு கடமை, அல்லாஹ் என் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், அந்த கடமையான நோன்பை தான் நான் நோட்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? அவர் நோட்கிறார், அந்த முழு ஈமானோடு நோட்கிறார். அதே போன்று அதற்குரிய கூலியை என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து அவர் நோட்கிறார் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அதே போன்று ஒரு செய்தி 20வது குறிப்பிடுகிறார்கள், ஆதமுடைய மகன் இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்ற அந்த செய்தியில் ஒரு பகுதி வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் பசியை கொண்டு அவன் பயணிக்கக்கூடிய அந்த வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க? நெருக்கடிக்குள் ஆக்குங்கள் என்று வரக்கூடிய இந்த வாசகத்தை பொறுத்தவரையில் இது ஆதாரபூர்வமானது அல்ல, இந்த பகுதி ஆதாரமற்றது என்பதை சொல்கிறார்கள். எனவே இதை நாம் இதிலே கவனிக்க வேண்டும். அதே போன்று 21வது விஷயமாக சொல்கிறார்கள், நோன்புடைய பயன்கள் என்றும் உள்ளதுதான் ஒரு அடியான் அதிகம் சதகா செய்வது, தான தர்மங்கள் செய்வது. ஏன்? அவன் நோன்பு நோக்கின்ற போது அவன் பசியை என்ன செய்கிறான்? உணர ஆரம்பிக்கிறான். பசியை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ எனவே அது அவனை என்ன செய்கிறது? தேவையுடையவர்கள், பசியோடு இருப்பவர்களுக்கு சதகா செய்வதற்கு அவனை தூண்டுகிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 22வது விடயம், அதாவது ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய சதக்காவின் சிறப்பு சம்பந்தமாக, ரமலானில் செய்யக்கூடிய சதக்காவின் சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகள் லா யஸ்புத் ஃபிஹா ஷை, அதில் எதுவும் ஆதாரபூர்வமானவைகள் அல்ல. உதாரணமாக ஒரு செய்தியை கொண்டு வராரு, அஃதல் சதக்காத்தி ஃபி ரமலான், ரமலானில் செய்யக்கூடிய சதக்கா சிறப்பு மிக்கது என்று வரக்கூடிய இந்த செய்தி. இன்ன ஹாதா ஹதீஸுன் தஈஃபுன் லா யஸ்புத், இது ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி என்று குறிப்பிடுகிறார். 23வதாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அதிகம் சதக்கா செய்வார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது. ஏன்னா அது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்போ எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? ஒரு அடியார் அதிகம் ரமலானில் சதக்காக்களை செய்ய வேண்டும் என்றால் லிஅன்னஹு ஸமனுன் ஃபாதில், ஏன்? அது சிறந்த காலம். ரமலான் மாதம் என்பது சிறந்த மாதமாக, அது சிறந்த காலமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். எனவே பொதுவாக ரமலான் சதக்கா செய்வது சிறப்பானதுன்னு வரக்கூடிய செய்திகள் பலவீனமாக இருந்தாலும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சதக்கா செய்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானவை செய்திகள். அந்த செய்தி ஆதாரபூர்வமானது, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களை 24வதாக சொல்கிறார்கள், நோன்புடைய பயன்கள் என்றும் உள்ளதுதான் ஒரு அடியான்
தனது ரப்புக்கு என்ன செய்கிறான்? நன்றி உள்ளவனாக அவன் மாறுகிறான். நன்றி உடையவனாக மாறுகிறான். எப்படி? அவன் உணவை குடிபானத்தை அவன் இழக்குகின்ற போது அவன் என்ன பசியோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான். அப்போ அந்த நியமத்துகளை அவன் அங்கே என்ன செய்கிறான்? அந்த நியமத்துகளை எல்லாம் அவன் அங்கே இழந்து விடுகிறான். அதையும் தனக்கே அவன் தடுத்து கொள்கிறான். அப்போ அவைகளை இழந்த அந்த நிலை என்பது அதனுடைய பெருமதி அவனுக்கு புரியக்கூடிய ஒரு நிலை. அதனுடைய பெருமதி அவன் உணர்கிறான். அப்படி உணர்கின்ற போது உணவையும் தண்ணீரையும் வழங்கிய அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி உள்ளவனாக மாறுகிறான். அந்த நியமத்துகளுக்கு அவன் நன்றி உள்ளவனாக என்ன செய்கிறான்? மாறுகிறான் என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறார். நாங்கள் பார்க்குறோம், ஏனைய காலங்களை விட ரமதான் காலங்களில் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வோடு அடியார்கள் அதிகம் நெருங்குவதை நாம் பார்க்கின்றோம். 25வது நன்மையான சகோதரர்களே, சூமு தசிஹு என்று வரக்கூடிய செய்தி லா யஸ்புத், ஆதாரமற்றது. நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள். நோன்பின் மூலம் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆரோக்கியத்தை பெறுங்கள் என்று வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் என்னதான்? ஆதாரமற்றவைகள், பலவீனமான செய்திகள். நோன்பின் மூலம் ஒருவருக்கு உலக ரீதியான நிறைய பயன்கள் இருக்கலாம், அது ஒரு தனியான விஷயம். ஆனால் ஹதீஸ் இப்படி வருகிறதா என்றால் இந்த ஹதீஸ் என்ன? ஆதாரமற்ற செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், சந்தேகத்துக்கு இடமின்றி அன்ன சியாம மின் ஜிஹத்தி திப்பி, அதாவது ஆரோக்கிய ரீதியாக வைத்திய ரீதியாக நோன்பு என்பது என்ன செய்து? பலவிதமான ஆரோக்கியத்தை ஒரு அடியானுக்கு கொடுக்கிறது. நோன்பு நோக்கக்கூடியவருக்கு அவரது உடலில், அவரது சிந்தனையில் இப்படி பல நன்மைகள் அதில் இருக்கின்றன. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த செய்தியை பொறுத்தவரை அந்த செய்தி என்னதான்? அது ஆதாரமற்றது என்று சொல்கிறார். அதே போன்றுதான் 27வதாக சொல்கிறார், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கின்றாரோ அவருக்கும் என்ன செய்து? அதே போன்ற அந்த கூலி இருக்கிறது, அந்த நோன்பாளியை போன்று கூலி இருக்கிறது என்று வரக்கூடிய செய்தி ஒரு பிரபலமான செய்தியாக அது இருந்தாலும் அது லா யஸ்புத், ஒரு ஆதாரமற்ற செய்திதான் என்பதை அதில் என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுகிறார்கள் என்பதை. எனவே இதில் ஒரு துண்டிப்பு, அந்த அதை அறிவிப்பாளர் மத்தியில் ஒரு துண்டிப்பு வருகின்ற காரணத்தால் வஹிய அன்ன அத்தா லம் யஸ்மா மின் ஸைத், அத்தா என்ன செய்யல? ஜெயிதிடமிருந்து செவியேற்கவில்லை. எனவே இதில் இன்கைதா, துண்டிப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த செய்தி ஆதாரமற்றது என்று குறிப்பிடுகிறார். அடுத்து என்ன சொல்றாருண்டா, 28வது, இந்த செய்தி ஆதாரபூர்வமானது என்று சிலர் என்ன செய்யறாங்க? இந்த செய்தி சஹி என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த கோணத்தில், அந்த அடிப்படையில் என்ன சொல்றார் என்று சொன்னால், அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு ஒரு நோன்பாளியை என்ன செய்யறது? அவரை வயிறார அவருக்கு உணவளிக்க வேண்டும் என்பது அல்ல. அவரால் முடிந்ததை அவர் கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறார் என்று சொன்னால் அது என்ன செஞ்சுவிடும்? அந்த சிறப்பை அவருக்கு வழங்கிவிடும் என்பதையும் சொல்கிறார். அதே போன்று 29வது விடயம் என்ன சொல்றார் என்று சொன்னால், நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல் என்பதை பொறுத்தவரையில் அது சதக்கா என்பதற்குள்ளும் அது வரும். எதற்குள்ள வரும்? ஃபி ஜும்லத்தி சதகத்தி ஃபி ரமதான். எனவே ரமதானில் சதக்கா செய்வதனுடைய அந்த சிறப்பை நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? மக்களை ஆர்வப்படுத்தலாம், மக்களை ஆர்வமூட்டலாம். நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைங்க, அது என்ன செய்யும்? அது சதக்கா என்பதற்குள்ள வரக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படை என்பதையும் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், அதாவது ரமதானுடைய காலத்தில் இப்போ இரவு தொழுகை, தராவி தொழுகையை யார் இறுதி வரை இமாமோடு தொழுவாரோ அவருக்கு என்ன செய்யும்? இரவு முழுவதும் நின்று வழங்கிய நன்மை எழுதப்படும். அதில் ஹத்தா யன்சரிஃப் என்ற ஒரு வார்த்தை அந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. இங்கே அவர் சொல்றார், அல் இன்சிராஃப் ஃபி ஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் வரக்கூடிய இன்சிராஃப் என்ற வார்த்தைக்கு அவர் விளக்கத்தை சொல்லும் போது, ஹுவ அத் தஸ்லீமு உஜூபன் வல் ஹுரூஜு மினல் மஸ்ஜிதி இஸ்திஹ்பாபன் சொல்றார். உடனே அதாவது இமாமோடு கடைசி வரை, இமாம் சலாம் கொடுக்கும் வரை இமாமோடு தொழுவது கட்டாயம், அது உஜூபன், இந்த சிறப்பு அடைந்து கொள்வதாக இருந்தால். அடுத்து என்ன சொல்றாரு?
அது முடிஞ்ச பிறகு மஸ்ஜிதிலிருந்து என்ன செய்யுது, வெளியேறுவது என்பது விரும்பத்தக்கதாக அதிலே சொல்கிறார்கள் இஸ்திஹ்பாபன். எனவே அந்த இமாமோடு இறுதி வரை, இமாம் சலாம் கொடுக்கும் வரை இறுதி வரை இமாமோடு சொல்வதன் மூலம் தான் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதை சொல்கிறார். அதே போன்று 31வது விடயமாக சொல்கிறார்கள், ஒருவர் சுன்னத்தான நோன்பு இருக்கின்ற போது உணவுக்காக என்ன செய்யப்படுகிறார், அழைக்கப்படுகிறார், விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். இதில் அவர் சொல்கிறார், அவருடைய விஷயத்தில் அவர் அதற்கு பதிலளிப்பார் என்று சொன்னால் அவருக்கு 2 விதமான சுன்னத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றால் உணவு வைக்கப்படும் போது அவர் என்ன சொல்வது, இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்வது. இது அக்குர்ரிபத் தஆமலஹு, அவருக்கு உணவு வைக்கப்பட்டுவிட்டால் நான் நோன்பாளி என்று சொல்வது. 2வது சொல்கிறார், யார் அந்த விருந்துக்கு அவர் அழைத்தாரோ அவருக்காக துஆ செய்வது, அவருக்காக பிரார்த்தனை செய்வது என்று இதில் 2 விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்ததாக 32வது சொல்கிறார், ஒருவர் உபரியான நோன்பை நோற்றிருக்கிறார். இப்படி அவர் விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற போது அவர் நோன்போடு இருப்பது சிறந்ததா அல்லது அவரது அழைப்பை ஏற்று விருந்துக்கு செல்வது சிறந்ததா என்ற இந்த கேள்வியில் சொல்றார், கௌலானிலி அஹ்லில் இல்ம், இதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே 2 விதமான கருத்துக்கள் உள்ளன. இதில் சிறந்தது சரியானது என்னவென்றால் அன்னதாலிக பிஹஸபில் மஸ்லஹா, என்ன, அதாவது எது பொருத்தம், போய்த்தான் ஆக வேண்டும், இல்லை போகவில்லைனால் உறவுகளில் என்ன செய்துவிடும், ஏதாவது முறிவு வந்துவிடும் என்ற மாதிரியான நிலைகள் இருக்குமாக இருந்தால் என்ன செய்கிறது, அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது. எனவே அந்த மஸ்லஹத்தை, அந்த நிலையை கவனித்து முடிவு செய்வது தான் சிறந்தது உபரியான நோன்பு இருக்கின்ற போது. அடுத்து 33வது சொல்கிறார், அஃப்தர இந்தக்கும் சாயிமூன் வ அக்கல தஆமக்குமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா என்ற இந்த துஆ, நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறப்பார்களாக, நல்லவர்கள் உங்களுடைய உணவை உண்பார்களாக, மலக்குகள் உங்களுக்காக என்ன செய்வார்களாக, பிரார்த்திப்பார்களாக என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் யுஸ்ரா லிஸ்ஸாயிமி இதா அஃப்தர இந்த அஹதி, இப்போ நாங்கள் ஒரு நோன்பாளி யாரிடமாவது நோன்பு திறந்தால் என்ன செய்வது, அந்த நோன்பு திறக்க வைத்தவருக்காக இவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்று இந்த துஆவை குறிப்பிடுகின்றார். அடுத்து 34வது நறுமையான சகோதரர்களே, நோன்பாளியை பொறுத்தவரையில் அவர் அதிகம் துஆ செய்ய வேண்டும், அவர் தனது துஆவை அதிகப்படுத்த வேண்டும். அப்படிதான் நோன்போடு இருக்கும்போது சிலங்க பசியில் சிரமத்தில் இருக்கும்போது அமல்கள் என்ன செய்யும், குறைகிற ஒரு நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் உற்சாகத்தோடு என்ன செய்யணும், அமல் செய்கிறதுக்கு முயற்சித்தல், அதில் துஆ என்ற இபாதத்தை அதிகப்படுத்தல். ஏனென்றால் அவரது துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக ஆதரவு வைக்கப்படுகின்ற நிலையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார்கள், 3 பேருடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்ற அந்த செய்தியில் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவர் கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது. அம்மா ரிவாயத் ஹீன யுஃப்திர், நோன்பு திறக்கும் போது என்று வரக்கூடிய ரிவாயத் என்ன, அது ஆதாரமற்றது. ஆனால் அதுக்கு மாறாக எது ஆதாரபூர்வமானதுன்னு சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவர் கேட்கக்கூடிய துவாக்கள், அதாவது நோன்போடு இருக்கும் வரை நோன்பு திறக்கும் வரை அவர் கேட்கக்கூடிய துவா என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நோன்பு திறக்கும் நேரத்தில் அந்த வாசகம் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்றது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதில் இன்னொன்று சொல்றாரு, 35வது இந்த இப்னு மாஜா பிசனதின் ஹசன், இப்னு மாஜாவில் ஹசன் தரத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. இன்ன லிஸ்ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி லதஅவத்தும் மா துரத், அதாவது நிச்சயமாக நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் நேரத்தில் மறுக்கப்படாத ஒரு பிரார்த்தனை உண்டு என்று என்ன செய்கிறாங்க என்ற செய்தியும் இதிலே குறிப்பிடுகிறார். அப்போ எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு, வ இஸ்ரவு லிஸ்ஸாயிமி,
ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அதிகம் துஆ செய்வது காண வழிகாட்டல் இதில் இருக்கிறது என்றும் அதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போன்று 36வதாக சொல்கிறார்கள், நோன்பு திறந்த பிறகு ஓதக்கூடிய துஆ. நோன்பு திறந்த பிறகு ஃபீமா யகூலுஹு ஸாயிம் பாத ஃபித்ரி அஹாதீஸுன் லா யஸ்புத்து மின்ஹா, அதில் எதுவும் ஆதாரமற்றவைகள் இல்லா தவிர என்று சொல்லிவிட்டு இதை சொல்றார். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. அப்ப எனவே இந்த செய்தி இவரிடம் ஆதாரப்பூர்வமானது. ويقال في الصيف والشتاء, அது கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் சொல்லப்படும். எனவே நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கூலியும் உறுதியாகிவிட்டது என்றால் இது சூடான காலத்தில் மட்டுமல்ல குளிரான காலத்திலும் என்ன செய்கிறது சொல்லப்படும் என்று அதிலே குறிப்பிடுகிறார்கள். 37வது விஷயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது சஹருடைய நேரத்திலே சொல்வதற்கென்று, சஹருடைய நேரத்திலே ஓதுவதற்கு சொல்வதற்கென்று எந்த ஒன்றும் என்ன செய்யலை, எந்த செய்தியும் இடம்பெறவில்லை. அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது, அல் மஷ்ரூஉ லஹு அல் இஸ்திக்ஃபார், அந்த நேரத்தில் என்ன செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது. அப்ப எனவே இது அதாவது அந்த சஹர் செய்பவர கவனத்தில் கொண்டல்ல, சஹர் செய்பவர கவனத்தில் கொண்டல்ல, பல் யஹ்தஸ்ஸு பிவக்தி சஹர், சஹருடைய நேரத்தில் உள்ள சிறப்பு. எதில் உள்ளது? சஹர் செய்பவர் இஸ்திக்பார் செய்வேன் என்பது அல்ல, மாறாக இது சஹருடைய நேரத்தில் உள்ள சிறப்பு. சஹர் செய்யாதவர் கூட என்ன செய்யலாம், சஹருடைய நேரத்தில் எழுந்து இஸ்திக்பார் செய்யலாம் இல்லையா? ஏன்? அது சஹருடைய நேரத்தின் சிறப்பாகத்தான் அது இடம்பெறுகிறது என்பதையும் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று 38வதாக சொல்கிறார்கள், அல் இஸ்திக்ஃபார் சுன்னத்துன் யக்ஃபலு அன்ஹா கஸீருன் மினன் நாஸ் ஃபீ வக்தி ஸஹர், அதாவது சஹருடைய நேரத்தில் பலரும் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான விடயம்தான் இஸ்திக்ஃபார். அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. வலா சியமா ஃபி ரமலான் என்றால் குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே, அந்த காலத்தில் சஹருடைய நேரத்தில் என்ன செய்து அதிகமானவர்கள் வெளித்தெழுவதற்கு பாக்கியம் செய்யப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்கிறது அந்த அங்கே ரமலான் காலத்தில் சஹருடைய நேரத்தில் எழுந்திருப்பதற்கு. எனவே அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு விடயம்தான் இஸ்திக்ஃபார். எனவே அந்த நேரத்தில் எழுந்தால் அதிகம் என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருத்தபுகளை கொண்டு என்ன செய்வாங்க, அந்த பேரித்த பழத்தில் அந்த ருத்தபுகளை கொண்டு அவங்க நோன்பை திறப்பார்கள் தொழுகைக்கு முன்னால். ருத்தப் கிடைக்கலன்னா அடுத்து என்ன, தமராத் அந்த பேரித்த பழங்களை கொண்டு நோன்பு திறப்பாங்க. அதுக்கு முன்னால் உள்ள நிலைமை தான் அந்த ருத்தப் என்பது. அது பச்சையாக இருக்குமா இல்லையா? அப்படி பேரித்த பழம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க, சில மிடரு தண்ணீரை குடிப்பார்கள், சில மிடரு தண்ணீரை குடிப்பார்கள் என்று இந்த ரிவாயத்தில் லா யஸிஹ் என்றார். இது ஆதாரமற்ற செய்தி, இது சஹீஹ் இல்லை. இதில் அபு ஹாத்தம், அபு ஜுரா போன்ற ரஹிமஹுமுல்லா அந்த அறிஞர்கள் இதில் இல்லத்து இருப்பதாக என்ன செய்கிறாங்க, இதில் குறிப்பிடுகிறார், குறை இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ இதில் ஆதாரபூர்வமான செய்தி என்ன என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இதா கான அஹதுக்கும் ஸாயிமன், உங்கள் ஒரு நோன்போடு இருந்தால் அவர் தமர் அந்த பேரித்த பழங்களை கொண்டு நோன்பு திறக்கட்டும். அந்த ருத்தப் என்பது அல்ல, தமர் தான். ஃபஇல்ல மெஜித், பேரித்த பழத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபஅலல் மா ஃபஇன்னல் மா தஹூருன், தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும், தண்ணீர் தூய்மையானது. ஃபஇஸ்னாதுஹு லா பஅஸ பிஹி, இந்த அறிவிப்பாளர் தொடர் என்ன பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர் சொல்றார். சரியா? அதே போன்று சொல்றார், ருத்தப் என்பது மின் ஜும்லத்தி தமர், ருத்தப் என்பதும் என்ன பேரித்த பழத்தில் உள்ளதுதான். அப்போ எனவே இதில் ஒரு ருத்தபை கொண்டு திறந்தாலும் தமரை கொண்டு திறந்தாலும் இதுக்குள்ளே வந்துவிடும் என்பதையும் அவர் அதில் அடுத்ததாக சொல்கிறார்.
எனவே இவ்வாறான இந்த செய்திகளுக்கு பிறகு அடுத்து அவர் சொல்றாரு, அல்லது எஸ்தஹிபு ஐயத்த சஹர் அலஹி சாயிம் ஹோ தமர், சஹருடைய நேரத்திலும் என்ன பேரித்த பழம் என்பது ஒரு விரும்பத்தக்க ஒரு சுன்னத்தான விடயம்தான் ஹதீஸ்களிலே வந்த அந்த செய்திகளுக்கு ஏற்ப என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 44ஆவதாக சொல்கிறார், அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுஸிலே இடம்பெறுகிறது, அஹப்புல் இபாதி இலைய ஆஜலஹும் ஃபித்ரான் வரக்கூடிய செய்தி ضعيف لا يثبت عن النبي صلى الله عليه وسلم. அடியார்களில் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள் நோன்பை அவசரமாக திறப்பவர்கள், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவார்கள் என்று வரக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் இது ஆதாரமற்றது, ஒரு பலவீனமான செய்தி என்று குறிப்பிடுகிறார். எனவே அதே போன்றுதான் நோன்பு திறப்பதை என்ன செய்வது, அவசரப்படுத்துவது, சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது என்பதை பொறுத்தவரையில் அது உள்ள ஒரு விடயம்தான். என்ன செய்யக்கூடாது, அதை அதற்கு பிறகும் சிலர் என்ன செய்கிறாங்க, நோன்பு திறக்காமல் இருக்கிறாங்கன்னா தாமதப்படுத்துகிறாங்கன்னா அது சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதையும் அதிலே குறிப்பிடுகிறார்கள். நோன்பு திறப்பது அவசரப்படுத்தணும் வேறு வேறு ஹதீஸ்லாம் இருக்குது. ஆனால் அவர் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது, இந்த ஹதீஸுல் குதுஸி பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று 46வது விடயமாக அதிலே குறிப்பிடுகிறார்கள், சஹருடைய நேரம் என்பது, சஹருடைய நேரம் என்பது அதாவது ஃபஜ்ருல் காதி ஃபஜ்ரு சாதிக்கு மத்தியில் உள்ளது. அந்த பொய்யான உதயம் உண்மையான உதயம் என்று இருக்குதே, அந்த இரண்டாவது உதயம் தான் உண்மையான உதயம், அது ரெண்டுக்கு மத்தியில் உள்ள நேரம் தான். அவர் சொல்றார், குத்திர பிருபு ஐசா, ஒரு காமணி நேரம் இல்லைங்க சொல்றது என்பதை சொல்றாங்க. அதில் அதிகமாக சொல்லப்பட்டது வந்து என்னதான் 45 நிமிடங்கள் அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம் என்பதை அவங்க சொல்றாங்க. எனவே என்ற விஷயத்தையும் இதில் குறிப்பிடுகிறார். அதே போன்று 47வது சொல்றார், சஹருடைய அந்த சிறப்பை அடைந்து கொள்வதாக இருந்தால் சஹருடைய நேரத்தில் என்ன செய்யணும், உணவை உட்கொள்ள வேண்டும், சஹருடைய உணவை உட்கொள்ள வேண்டும். அது வந்து உண்மையான அந்த ஃபஜ்ருக்கும் பொய்யான ஃபஜ்ருக்கும் மத்தியில் உள்ளது. அக்குழு கபுலதாலி, அதுக்கு முன்னால் சாப்பிட்டாருன்னா அது சஹரில் வராது, அது என்ன செய்யாது, சஹரில் வராது. சஹர் நேரத்தில் சாப்பிட்டு தான் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதை குறிப்பிடுகிறார். 48வது விஷயமாக அருமையான சகோதரர்களே, அந்த சவுமுல் விசால்னு சொல்றது தொடர் நோன்புன்னு சொல்றோமா இல்லையா, அந்த நோன்பை வந்து இரண்டாக சொல்றார். அன்னல் விசால் நௌஆன், 2 வகை. அதில் ஒன்று அனுமதிக்கப்பட்டது, விசாலு முபாஹ், தொடர் நோன்பு அனுமதிக்கப்பட்டது. வஹுவல் விசாலு இல சஹர், அது வந்து சஹர் வரைக்கும், சஹர் வரைக்கும் என்ன, அவர் மகரிப்ல நோன்பு திறக்க மாட்டார், சஹர் வரைக்கும் என்ன செய்யும், அந்த நோன்பு கண்டினியூ ஆகும். வயதுல்லு அலைஹி, இதற்கு ஆதாரமாக ஐயுக்கும் அராதன் யுவாசில ஃபல் யுவாசில் இல சஹர், உங்களை யாராவது இந்த விசால் தொடர் நோன்பை நோட்க விரும்பினால் சஹர் வரை என்ன செய்யட்டும், நோட்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் எந்த அளவு அமல்ல ஆர்வமாக இருந்தாங்கன்னு பாருங்க, எந்த அளவு அமல்ல ஆர்வமாக இருந்தாங்கன்னு பாருங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கட சமுதாயத்தில் சுன்னத்தான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறது கிடையாது. எதில் ஆர்வம், பிதுஅத்தில் ஆர்வம், பிதுஅத்தான விஷயங்கள்ல ஆர்வம், இப்படி சுன்னால வந்து எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. அடுத்து 2வது சொல்றாரு, விசாலும் மக்ரூ என தொடர் நோன்பு வந்து வெறுக்கத்தக்கது, வெறுக்கத்தக்க தொடர் நோன்பு. அது என்ன, வஹுவ மா ஸாத அலா ஹாதல் கத்ர், இந்த அளவை விட அதிகமாகி விடும் போது, அதாவது 2வது நாளும் நோன்பை கண்டினியூ பண்றார், சஹரில் துறக்கல்ல, அடுத்த நாளும் கண்டினியூ, அவுசாலி அதாவது 3வது நாளும் கண்டினியூ பண்ணுவார்னு சொன்னால் இது வந்து வெறுக்கத்தக்கது, மக்ரூ ஃபி அஸஹி கௌலி அஹ்லில் இல்ம்னு சொல்றார். அதாவது அறிஞர்கள அந்த கூற்றுக்கள்ல இதுதான் சரியான கூற்று என்றும் அதிலே குறிப்பிடுகிறார்கள். 50வதாக சொல்றார் என்னென்றால், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்ச்சியாக 15 நாள் தொடர் நோன்பு வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இத்தனை தொடர் நோன்பு 15 நாட்கள். வைஸ்னாதுஹு சஹீஹ், இந்த அறிவிப்பும் என்னது
சரியான அறிவிப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அதனால தான் இது செய்கிறாங்க, ஹராம் என்ற சட்டத்தில் வராம மக்ரூஹ் என்ற சட்டத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னி அபீது இந்த ரப்பி யுத்இமுனி வயஸ்கின் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத்தில் அஸ்லலஹு பிஹாதல் லஃபுல், இந்த லஃபுல் இந்த வாசத்துக்கு அடிப்படை இல்லை. அதாவது நான் எனது ரப்பிடத்தில் அந்த இரவில் என்ன செய்கிறேன், உண்ணவும் பருகவும் வழங்கப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இந்த தொடர் நோன்பை பற்றி கேட்கும்போது இந்த வாசகம் அல்ல. ஆனால் இதில் மஹ்ஃபூல், இதில் பாதுகாப்பான வாசகம் என்பது இன்னி அபீது, நான் என்ன செய்கிறேன், அந்த இரவை கழிக்கிறேன். யுத்இமுனி ரப்பி வயஸ்கீனி, எனது ரப் எனக்கு என்ன செய்கிறான், உண்ணவும் அளிக்கிறான், பருகவும் வழங்குகிறான் என்பதுதான் இதில் சரியான லஃபுல் என்பதையும் இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே இதில் ஜும்ஹூர் இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்களில் பெரும்பாலானவர்களை பொறுத்தவரையில், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்ணவும் பருகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது கிடைத்த சக்தியாக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த ஆற்றலாக, அவர் உள்ளத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்துக்கு கிடைத்த சந்தோஷமாக, மகிழ்ச்சியாகத்தான் இதை சொல்கிறார்கள். அலா ஹகீகத்திஹி, யதார்த்தமாக அல்ல என்ற ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் இன்றைய இந்த பாடத்தில் 52 வரைக்கும் இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இது மொத்தம் 92 விஷயங்கள் இதில் இருக்கிறது. 92 விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்பில் ஏனையவற்றை நாம் என்ன செய்வோம், பார்த்து நிறைவு செய்வோம். இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு முடித்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.